கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் பிதாவாகி தேவனை ஆவியோடும் தொழுது கொள்ளும்படி கடந்து வந்த இந்த நேரத்திலும் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் என்கின்றதான தலைப்பின் கீழாக அருமையான பாண்டிச்சேரி பகுதியில வெளியனூர் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டு வரக்கூடியதான நம்முடைய அன்பு சகோதரர் வி.எஃப். சர்லோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அருமையான சகோதரர் மலேசியாவிலே கேள் பகுதியில கூடி வரக்கூடியதான தமிழ் கிறிஸ்டியன் சபையின் சார்பாக அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதியும் கன மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிரதர் நல்லா கேக்குதுங்களா? எஸ் பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நாளில் வாசிக்கப்பட்ட இந்த 3 வேதவசன பகுதிகளிலிருந்து ஒரு காரியங்களை நாம் ஆராய்ந்து இன்றைக்கு கவனிக்க இருக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் என்கிற வார்த்தையை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறத நாம கவனிக்கிறோம். இப்போ விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியும் என்கிற ஒரு கருத்தை வேதாகமம் வலியுறுத்துவதை நாம கவனிக்க முடிகிறது. கிரியினாலே எந்த ஒரு மனிதனும் தேவனிடத்திலே சேர்வதில்லை. அவன் விசுவாசத்தினாலே அவன் அந்த கிரியினாலே உண்டாகுவதில்லை. அது விசுவாசத்தினாலே வருகிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் எந்த அடிப்படையிலே இவையெல்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நம்மாலே அவைகள் புரிந்து கொள்ள முடிகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில அதிகாரம் 2:16 வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே எந்த மனுஷனும் நீதிமானப்படுவதில்லையே என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலேயே கிரியினாலே எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்கிற விஷயத்தை கவனிக்கும் போது அதனுடைய நிஜமா இருக்கிற புதிய ஏற்பாட்டிலே இன்னும் எவ்வளவா இருக்கிறது என்பதை நாம கவனித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, நாம் செய்த நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தினாலும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது நம்முடைய கிரியைகள் அல்ல, அல்லது நம்முடைய முயற்சிகள் அல்ல. கிரியினாலே நீங்கள் நானும் தேவனுடைய அந்த சமூகத்துல வரவில்லை என்கிற ஒரு விஷயத்தை வேதாகமம் வலியுறுத்துகிறது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 23வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல ஆவியானவர் பதிவு செய்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இப்ப நாமும் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் உண்டானது. நமக்கு நீதி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை இங்கு பதிவிடுறார். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் விசுவாசித்ததனாலே நீதி அவனுக்கு உண்டானது. இங்கு நமக்கு நீதி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை இங்கு பதிவிடுகிறார். அப்போ இந்த நேரடியான அந்த வார்த்தை என்பது நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்துகிறதை நம்ம கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபுல நாம் கவனிக்கும் பொழுது அவன் சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியா இருந்தது. நமக்கு நீதி உண்டாக நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். ஆபிரகாம் சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம யோவான 15ஆம் அதிகாரம் 14வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு விசுவாசம் உண்டானது, அது நீதியானது. நமக்கு நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், அதனாலே ஆபிரகாம் சிநேகிதன் எனப்பட்டான். இங்க நாமும் சிநேகிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று ஏதோ நேரடியான ஒரு லிங்கை, நேரடியான ஒரு தொடர்பை இங்கு வேதாகமம் நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது, அல்லது ஆவியானவர் அதை தொடர்பு படுத்துகிறார் என்கிற ஒரு விஷயத்தை நம்மளால இங்க கவனித்து பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் சிநேகிதனானான். நாமும் நம்முடைய விசுவாசத்தினாலே அந்த நீதி நம்மை தேவனுடைய சமூகத்திலே நீதிமான்களாக மாற்றுகிறது, கிறிஸ்துக்கு நாம் சிநேகிதர்களாக நம்மை மாற்றுகிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம கவனிக்கிறோம். அப்ப அந்த அளவுல ஏதோ ஒரு லிங்க், ஏதோ ஒரு தொடர்பு ஆபிரகாமோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. நேரடியாக அந்த
நம்முடைய முற்பிதாவாய் இருக்கிற ஆபிரகாமோடு சேர்க்கிறது. இந்த ஆபிரகாம் இடத்துல இருந்து நமக்கு ஏதோ ஒரு தொடர்பை அது ஏற்படுத்துகிறது. காரணம், ஆரம்பத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் இந்த ஆபிரகாம் இடத்துல இருந்து அவர்கள் தோன்றினவர்கள். அவர்களை பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இஸ்ரவேலர்கள் என்று அழைத்தார்கள். என்று பிரிவு நிமித்தமாய் யூதர்கள் என்றும் இஸ்ரவேலர்கள் என்றும் அவர்கள் அழைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். புறஜாதிகளா இருக்கக்கூடிய நாம இந்த இஸ்ரவேல் ஜனங்களினாலே புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது நாம் தேவனற்றவர்களாய் இருந்த ஒரு சூழ்நிலையிலே, அதாவது நாம் தேவனற்றவர்கள் என்று சொன்னால் அனாதையாக இருந்து இந்த உலகத்தினுடைய சம்பத்துகளிலிருந்து உண்டான காரியங்களிலிருந்து அதை நாம் தேவன் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சில கோட்பாடுகளின் கீழே நாம் வாழ்ந்து ஒரு அனாதையா இருந்த நமக்கு யாரோடு எந்த அடிப்படையில தொடர்பு படுத்துகிறார் என்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆபிரகாமிடத்திலிருந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நம்மை அவர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் நம்மை கொண்டு போய் அந்த ஆபிரகாமுடைய காரியங்களோடு சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு திட்டம் ஆயிடுச்சு. யாருமே ஒன்னும் நம்ம போக்கு சொல்ல முடியாது. அதாவது ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த 12 கோத்திரத்தோடு நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆபிரகாமுக்குள் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டமாய் இருந்தது என்பதை நம்மளால கவனிக்க முடியுது. அந்த அடிப்படையில ஆவியானவர் நம்மை அருமையாக கொண்டு போய் அந்த பழைய காரியங்களோடு கொண்டு சேர்க்கிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்மை ஆபிரகாமோடு ஒப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னா அது வாய்ப்பில்லை. நாமே நம்ம கொண்டு போய் நம்ம ஒப்பிட்டு கொள்ள முடியாது. ஆனால் அவர் ஒரு நம்மை ஒப்பிடுகிறார் என்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த நாள்ல நாம கவனிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 4ஆவது அதிகாரம் 18 23 வசனங்கள் வரையிலுமா இருக்கிற வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆபிரகாமோடு தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறோம். பாருங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரஜாதிகளுக்கென்று எழுதப்பட்ட நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரஜாதிகளுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் யூதரிடத்திலையும் பேசியிருக்கிறாரு, பிரஜாதிகளிடத்திலையும் பேசியிருக்கிறாரு. அப்போ எந்த இடத்துல அவர் பேசினாலும் அந்த பிரஜாதிகளுக்கு தேவன் பாராட்டின அந்த மாபெரும் அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதுல மிகுந்த கவனமுடையவராய் இருந்திருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 23 வரை கவனிக்கும் பொழுது அவங்க சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்கிற விஷயத்தை அங்க பதிவு பண்றார். இப்போ நாம் தேவனற்றவர்களா இருந்தோம், அவருடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களா இருந்தோம், தேவ ஆராதனையை நாம் செய்யக்கூடிய தகுதியை இழந்தவர்களா இருந்தோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நித்தியத்தினுடைய அந்த பாக்கியத்தை நாம் இழந்தவர்களா இருந்தோம். அதற்கான எந்த ஒரு விதமான சோர்ஸும் நம்ம இடத்துல இல்லை. நாம் பரலோகத்திற்கு போவோம் என்கிறதான எந்த ஒரு அறிவு இல்லை. அப்படி இல்லாத இருந்த நமக்கு இந்த வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அது எதனால என்றதுதான் நம்ம கவனிச்சு போறோம். எப்படி ஆபிரகாம் ஒன்றும் இல்லாம இருந்து அவன் நம்பிக்கையோட அதை விசுவாசித்தானோ அந்த அடிப்படையிலே நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசமும் அவனோடு கூட நம்மை சேர்க்கக்கூடியதா இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை ஆவியானவர் நமக்கு புரிதலோடு நம்மை அழைத்து கொண்டு போகிறது. நம்ம ஆவி கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம், மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம், அப்படிலாம் பேசுறோம் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் ஒரு ஆணித்தரமான ஆதாரம் ஒண்ணு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அடிப்படையில இப்படி பிறந்தோம், திடீர்னு நம்ம பிறக்க முடியுமா? அப்ப எந்த அடிப்படையில நாம பிறக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை நீர் ஆதாரத்துவமாக அதிகாரப்பூர்வமாக நீங்களுடானோ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை வேதாகமம் வலியுறுத்தி பேசியிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக போறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மீது, அதாவது கிறிஸ்தனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அந்த ரைட்டர்ஸ் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த எங்கிருந்து வந்தது அந்த அதிகாரம் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்தையுமே நம்ம மேம்போக்காக நாம் பார்த்துட்டு நாம் போகிறதுனால எந்த விதமான ஒரு தன்மை, அதாவது ஒரு புரிதல் அடைய போவதில்லை. அப்ப அதனுடைய காரியங்களை நாம புரிகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 19 சொல்றாரு, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளனா இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாம இருந்தான். இதை அவன் நினைக்கவே இல்லை. என்னால முடியலையே, நான் வயசாயிடுச்சு, இதை என்னால தூக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருங்க, மனிதனால எதெல்லாம் தாங்க கொடுக்கணுமோ எதெல்லாம் அவனால சக்திக்கு உட்படுமோ அதை மாத்திரம்தான் செய்ய அனுமதிப்பார் என்கிற நம்பிக்கை
இந்த ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறது. அவன் அதனால நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, இது சொல்றாரு அப்படின்ற விஷயத்த அவன் எண்ணல. சொன்னாரு நடக்கும் என்பது போல அவன் நம்பிக்கையா இருந்தா. 20 பாக்குறோம், தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிச்சிருக்கோம். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. பாருங்க, இவ்வளவு கிரியைக்கு செய்கைக்கு பின்னாடிதான் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய முயற்சியின் மீது, அவனுடைய செய்கையின் மீது இவர் நம்பிக்கை வைக்காமல், கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லி இருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஆபிரகாமிடத்துல இருந்ததுனால அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் ஆனான். அதனாலே அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று நாம கவனிக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் நமக்கு நீதியை அது உண்டாக்கக்கூடியதா இருக்கிறதுங்கிற விஷயத்தை தான் நாம் போறோம். 23 அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வரியில ஆவியானவர் நம்மை அதற்கு இணைக்கிறார். அப்ப அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு விஷயம். இதை கேட்கும்போது இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. நம்முடைய மூதாதையரோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட ஒரு பங்கு அடையக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்கிறதை நான் பார்க்கும்போது அது மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அது அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதுனா எப்படி, அது எப்படி நமக்காக எழுதப்பட்டிருக்கும் என்கிற விஷயத்த நாம் நிச்சயமா கவனிக்கணும். ஏன்னா அந்த விசுவாசத்தினுடைய காரியங்களிலே நமக்கு பங்கு கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னா அந்த வேரிலிருந்து மறுபடியும் நம்மளை வந்து முளைக்க பண்ணுவதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் சொல்லியிருக்கிறார், ஒரு நீதியின் செங்கோல் அப்படின்றார். அடிமரத்துல இருந்து ஒரு கிளை முளைக்க பண்ணுவேன் என்றார். இதையெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லல, இவைகளை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு என்கிற அந்த நேர்கோட்டெல்லாம் நீங்களும் நானும் கடந்து போறோம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அடிப்படையில இந்த அதிகாரத்தின் கீழே நாம் வருகிறோம். நீங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் உங்களை வந்து தள்ள முடியாது. நாங்க வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆதி காலங்களிலிருந்து அவரை தொழுது கொண்ட ஜனங்கள். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை, இன்னை வரைக்கும் அதுதான் நடந்தது, தகுதி இல்ல அப்படின்னா அவங்க சொல்ல முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீயும் ஆபிரகாமுடைய அறையிலிருந்து தான் வந்திருக்கிற அப்படின்றத இங்க உறுதிப்படுத்துற. அப்போ யாருமே நீங்களும் நானும் போக்கு சொல்ல முடியாது, நான் வந்து தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க இல்லை என்பதை நம்ம ஒதுக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து சில காரியங்கள் நாம கவனிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் கவனிக்கும் போது, குறிப்பா 3வது வசனத்துல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்கிற வார்த்தையை இங்க பதிவு செய்யற. இதுதான் ஆபிரகாம் முதலாவது பெற்ற வாக்கு தத்துவமா இருக்கிறது. தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவமா இருக்கிறது. அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி தான் இவ்வளவு நேரம் நம்ம ஆராய்ச்சினோம். இந்த அடிப்படையில எல்லாம் அது நிகழ்ந்திருக்குது. அது அவனுடைய கிரியையினால இல்ல, அவனும் அவனுடைய மாம்சத்தினுடைய புயபலத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கல, அது தேவனுடைய வார்த்தையின் மீது தான் வச்சிருந்தான் அப்படின்றதெல்லாம் நாம் கவனிச்சுனோம். அவர் சொல்றாரு, அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்ப இஸ்ரவேல் வம்சங்கள் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நாம் கவனிச்சிருந்தோம் இல்லைங்களா? அப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, இதுல ஒரு அடி நிலைத்தையாகலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாதிருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கு பிள்ளை அதாவது உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த சுதந்திரத்தை தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இதையெல்லாம் பார்க்கும்போது இது என்னமா முடியும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு அடி நிலம் கூட இல்லையா, அவன் நிற்கிற இடம் தான் ஒரு அடி. அந்த ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லாத அந்த சமயத்துல, அவனுடைய காணியாட்சிக்கு கூடாது இருக்கிற அந்த சமயத்துல சொன்னாரு, என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் உனக்கு பின்வரும் இந்த சந்ததி இதை என்ன செய்வேன், சுதந்திரமா நான் கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தைய அவன் பெறான். அவன் என்ன நினைச்சிருக்க முடியும், நானும் பிள்ளை இல்லாம கடந்து வந்த சூழ்நிலையில முதிர்ச்சியான சூழ்நிலை இருக்கிறேன், ஆனா அவர் என் சந்ததியை பத்தி பேசுகிறாரு என்கிற விஷயத்தை குறித்து
அவன் எந்த விதமான அவநம்பிக்கை கொள்ளவில்லை என்பதுதான் இங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயமாய் நாம அதுல கவனிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவது? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசேர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே, எனக்கு சந்ததி உண்டாக்க வேண்டிங்க, இந்த தேசத்தை கொடுப்பேன்ட்டீங்க, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு என்ன கொடுப்பீங்க? எனக்கு பிள்ளை இல்லையே. இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் இல்லை, நான் என்ன செய்யறது? அப்படி எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அவனிடத்துல தேவனிடத்துல வந்து ஆபிரகாம் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல நாம் இந்த வசனம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, எலிசேரனுடைய முறையா நான் பையனா தத்தெடுத்து இருக்கிறேனே, ஒருவேளை இவன் மூலமாக இந்த சந்ததியை நீர் ஆஸ்வதிக்கு சுத்தமா இருக்கிறீரோ என்கிற அந்த அடிப்படையில அவன் கேட்கிறத பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். சுதந்திரம் என்பதற்கு பிள்ளை என்பது பேரு. அந்த அடிப்படையில் சொல்றாரு, சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று அவனிடத்துல சொல்றதை பார்க்க. அவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லை, நான் அந்த சூழ்நிலை கடந்து வந்துட்டேன், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா பிள்ளை இல்லாத இருக்குது அப்படின்ற வார்த்தையில சொல்லும்போது சொல்றாரு, இவன் உனக்கு பிள்ளை இல்லை, நான் சொல்லுகிற அந்த சந்ததியை ஏற்படுத்தக்கூடியவன் இவன் இல்லை, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு என்கிற ஒரு வார்த்தையை அங்க பதிவிடுகிறதை நாம பார்க்கிறோம். அப்படின்னா எலிசேர் அந்த சந்ததி இல்லை என்பதை நம்மளால கவனிக்க முடிகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை ஆபிரகாம் தன் மனைவியோடு அவர் ஷேர் செய்திருக்கிறார், கண்டிப்பா அதை வந்து பகிர்ந்துக்கணும் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனிக்கும் பொழுது, ஆபிரகாமனுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது, எகிப்து தேச ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். இது வந்து எதார்த்தம், அவருக்கு இருந்தார். 2ல சொல்றாரு, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இந்த வார்த்தை வந்து இன்னைக்குதான் தெரியுமா அவங்களுக்கு? ஏற்கனவே ஃபுல்லாவே தெரியும். அப்ப இன்றைக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அவர்களோடு கலந்திருக்கிறாரு. நம்முடைய கர்ப்ப பிறப்புல இருந்து ஒரு தேவன் பிள்ளையை கொடுக்குற நினைக்கிறாரு, எலிசேர் இல்லைன்ட்டாரு, இவன் மூலமா தான் ஒரு சந்ததி வரப்போகுது, கர்த்தர் நம்ம நிச்சயமா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையை அவன் நம்மளோடு கலந்திருக்க வேண்டும் என்பதை இதுல இருந்து நாம புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ சாராய் சொல்றாங்க, அப்ப கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராய் கட்டப்படும் என்றார். ஒருவேளை இவளால கூட அந்த சந்ததி வரும், தேவன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கர்ப்ப பிறப்புங்கிறது வார்த்தையை பயன்படுத்தல, உங்க கர்ப்ப பிறப்புன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் சாராயை உனக்கு தருகிறேன் என்கிற வார்த்தையை அங்க சாராய் பதிவு பண்றதை பார்க்கும். ஆபிரகாம் அதை கேட்கிறார். ஆபிரகாம் எப்போதுமே இதுக்கு ஏதோ காத்து வந்த மாதிரி ஒரு சில சமயங்கள்ல பிரசங்கியார்கள் வந்து பேசுறாங்க, உண்மை அது இல்லை. ஆனா நாங்க சாராயனுடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவளாலே கூட இந்த வீடு என்ன செய்யப்படும், கட்டப்படலாம் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த உறவு என்பது ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். சாராயோடு மன்னிக்கணும், ஆகாரோடு ஆபிரகாம் சேர்ந்த பிறகு அவருக்கு வந்து இஸ்மாவேல் என்கிற பிள்ளை வந்து பிறக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. எல்லாம் ஒரு கோலாகாலமா போயிட்டு வந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசு பிறந்துட்டாரு, இவர் தான் ஆளக்கூடிய என்கிற விஷயத்துல ஒரு கோலகாலமாக மிகுந்த மகிழ்ச்சியாக ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிற அந்த சமயத்துல 17ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் நாம் கவனிக்கும் பொழுது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக என்ற வார்த்தையை அங்க பதிவு பண்றார். நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் இவளை ஆசீர்வதிப்பேன் என்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. ஏறக்குறைய இப்போ இஸ்மாவேலுக்கு ஒரு 10-11 வயதை அவன் தாண்டிட்டான். அவனுக்கு 17 வயது அந்த சமயத்துல என்பதை போல ஒரு கணிப்பு ஒன்று சொல்றாங்க. அதை உறுதியா நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஏறக்குறைய அவன் ஒரு 10 வயதை தாண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த அளவுக்கு ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இவர் தான் நாட்டை ஆள போறாரு என்கிற ஒரு விஷயத்திற்குள்ளாக இருக்கிற அந்த சமயங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்றாரு, சாராளை நான் ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஏற்கனவே தப்பா புரிஞ்சுக்கல, உன் கர்ப்ப பொறுப்புன்னு சொன்னதுனால
நீ என்ன பண்ணிட்ட, சாராய் முதிர் வயதா இருக்கிற, அதனால நீ ஆகாரோடு சேர்ந்துட்ட, அவளுடைய பேச்சை கேட்டு. இப்ப என்ன சொல்றாரு, சாராய்க்கு அப்படின்ற வார்த்தைய இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆஸ்வதிப்பேன். 17 சொல்றாரு, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லிக் கொடுத்தாருங்க. அவருக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ இவ்வளவு நாளா இல்லாம இருந்தோம், ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ வாலிப பொண்ணா இருந்ததுனால பிள்ளை பிறந்துருச்சு, ஆனா நீங்க சாராயோடு சேருன்றீங்களே, அது வயசுல ஆயிடுச்சு, இது எப்படி சாத்தியமாகும் என்பதை போல ஆபிரகாமுக்குள்ளேயே அந்த எண்ணம் உருவானதை பார்க்கிறோம். இப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, அப்படின்னா இஸ்மாவேலுடைய நிலைமை என்ன ஆகும்? 18 சொல்றாரு, இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்துல ஜெபம் பண்றான். ஏன்னா தேவன் சாராள் மூலமாய் உனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும் என்று சொன்ன வார்த்தை உண்மையானது, அது உறுதியானது, நடக்கும். ஏன்னா ஏற்கனவே உன் கர்ப்ப பிறப்பு உண்டாகும் என்று சொன்னதுனால ஆகார இடத்துல அதை அனுபவிச்சிருக்கு. அப்படியானால் நிச்சயமாக சாராள் ஒரு பிள்ளை பிறப்பாள் என்று தெரிஞ்சதுனால ஒருவேளை இவனுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு வந்துருச்சு. அவன் சொல்றாரு, தேவன் அவனையும் நான் ஆஸ்வதிப்பேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இப்போ என்ன இதுல இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே எலிசேர் இல்ல, அவன் அந்த வாரிசு இல்லை அப்படின்றத பார்த்துக்கோம். இரண்டாவது, இஸ்மாவேலும் அந்த வாரிசு இல்லை என்பதை நம்ம கவனிக்கும். இப்போ ஆபிரகாம் மறுபடியும் அதாவது சாராளோடு சேர்ந்த பிறகு ஈசாக்கு அங்க பிறக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கு தான் அந்த வாரிசு என்ற நிலை அவர்களுக்குள்ள இருந்தது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அவர் நினைத்து கொண்டு இருக்கிற அந்த சமயங்களில நான் பார்க்கிறோம், இந்த சமயங்களை பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மரிச்சிடறாரு. இந்த கேப்ல ஆபிரகாம் மரித்து போறாரு. 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆபிரகாம் மரித்து போறாரு. ஆபிரகாம் மரித்த பிறகு தேவன் ஈசாக்கு இடத்துல அவர் வர்றாரு. எப்போதும் பழைய ஏற்பாடு என்பது முற்பதாக்களினுடைய காலம், அவர் குடும்ப தலைவரிடத்துலதான் தேவன் பேசுவார்னு பாக்குறோம். அப்போ ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஈசாக்கு இடத்துல தேவன் வராரு. அது சொல்ல 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை நம்ம எங்க கேட்டதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம். அப்ப உனக்குள் என்கிற அந்த வார்த்தையை தேவன் மறுபடியும் தொடர்புபடுத்தி ஈசாக்கு இடத்துல அதை அறிவிக்கிறார். உனக்குள்ள பூமியில உள்ள வம்சம்லாம் ஆஸ்வதிக்கப்படும். எப்படி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத அந்த சமயத்துல இந்த வார்த்தையை அவர் கொடுத்து இங்க யார் வந்திருக்கிறார், ஈசாக்கு வந்திருக்கிறாரோ, அதே போல ஈசாக்குக்கு பிள்ளை இல்லாத இருக்கிற அந்த காலத்துல அவர் மறுபடியும் சொல்றாரு, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை கொடுக்கறத பார்க்கும். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு கூட அந்த வாரிசு இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எந்த வாரிசு? அதாவது தேசத்தை ஆளக்கூடிய உனக்குள்ளே எல்லாமே ஆஸ்வதிக்கப்படும் என்கிறதான அந்த வாக்கு தத்துவத்தினுடைய சந்ததி அது இல்லைன்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது ஈசாக்குக்கு இப்போ பிள்ளை பிறக்கிறாங்க, ரெபேக்காவோட பிள்ளை பிறக்கிறத பார்க்கிறோம். ஈசாக்குக்கு 2 பிள்ளையா இருந்தாங்க, ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவன் ஏசாவை வெறுத்தார். அது ஏன் அப்படின்றது தெரியும். நீங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல நடந்த அந்த நிகழ்வுகளினால தேவன் ஏசாவை அவர் வெறுத்துட்டாரு அப்படின்றத நான் பார்க்கிறேன். 25ஆம் அதிகாரம் நடந்தது. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். அப்படி விற்று போட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தான் அப்படின்றத நான் பார்க்கிறோம். இதனால எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15-17 வாசிக்கும் போது அவன் சொல்றாரு, அதாவது அவன் பாத்தீங்கன்னா தன்னுடைய மேன்மையான அந்த வாழ்வை இழந்துட்டான். அதை மறுபடியும் அதனுடைய அருமை அவன் புரிந்து கண்ணீரோடு அவன் தேடும் போது அதை அவன் இழந்துட்டான். இதே நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. நீங்களும் நானும் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்துல நாம பாத்தீங்கன்னா அதை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில நாம் அதை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் அதை புதுப்பிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்ற. உதாரணத்துக்கு எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ல வாசிக்கும் பொழுது மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்கிற விஷயம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஆதியாகமம் புத்தகத்துல
28வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது எல்லாருடைய கவனமும் என்ன, ஏசாயாவை தள்ளிட்டாரு, யாக்கோபு தெரிந்து கொண்டாரு. அப்ப யாக்கோபு தான் அந்த சந்ததி என்று எல்லாரும் யோசிக்கிறோம். அதாவது வேதாமம் வாசிக்கிற யாவரும் யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சமயத்துல இங்க சொல்றாரு 14வது வசனத்துல மறுபடியும் யாக்கோபு இடத்துல வராரு. இந்த சமயத்துல ஈசாக்கு இறந்துட்டார். அப்ப யாக்கோபு இடத்துல தேவன் வந்து சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் துளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற இந்த வாக்கு தத்துவத்தை மறுபடியும் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, யாக்கோபு இடத்துல கொடுக்கறத நாம கவனிக்கிறோம். அப்போ இந்த உனக்குள்ளே என்கிற அந்த வார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கிறது. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வாக்கு தத்தத்தை அது உடையதா இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை தேவன் யாக்கோபு இடத்துல சொன்னதை நாம் பார்க்கும்பொழுது, இந்த உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த ஏகபுத்திரனுக்குரிய அந்த வாரிசு என்பது இந்த யாக்கோபு இல்லை என்பதை நம்மளால அங்க புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த எண்ணம் நமக்கு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா இருப்பாரு அந்த வாக்குத்தத்தனுடைய பிள்ளை, யாரா இருப்பாரு என்று நமக்கு இருக்கிறது போல ஆபிரகாமுக்குள்ளும் அந்த எண்ணம் இருந்ததாக நான் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், அவன் கண்டு களிப்பு இருந்தான் அப்படின்றாரு. ஏன்னா யார் அந்த பிள்ளை என்கிற விஷயம் இப்ப யாருக்கு உண்டாயிடுச்சுங்களா, ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. கவனிக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலசேர் இல்ல, இஸ்மாவேல் இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு இல்ல, இவர்கள் எல்லாரையும் தேவன் இல்லை என்று அவர்களை தள்ளிவிட்டு இருக்கும் பொழுது இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு வருடங்கள் கடந்து போயிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதனால அங்க ஆபிரகாமுக்குள்ளேயே அந்த எண்ணம் உண்டானது, யாரா இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோடிட்டு காண்பிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப அந்த வாரிசு யார் அப்படின்றத நாம் கவனிச்சு பார்க்கும்போது கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நேர்த்தியாய் நம்ம இடத்துல வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 16வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன அப்படின்றார். பாருங்க, இந்த இடத்துல வாக்கு தத்தம் என்பது ஒண்ணுதான், வாக்கு தத்தங்கள் கிடையாது. ஆனா இங்க வாக்கு தத்தங்கள் என்று அங்க பவுல் வந்து பதிவு செய்திருக்கிறார். ஏன் இந்த அடிப்படையில பதிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்கு தத்தமானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரே வாக்கு தத்தம் 3 பேர் இடத்துலயும் அது சொல்லப்பட்டதுனால அவன் சந்ததிக்கு என்கிற வாக்கு தத்தங்கள் என்கிற வார்த்தையை இந்த இடத்துல பதிவு செய்யறார். நிறைய இல்ல, ஒரே வாக்கு தத்தம் தான் 3 பேர் இடத்துல சொல்லப்பட்டதுனால அவர் சொல்றார், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு என்ற வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பதிவிடுகிறாரு. அந்த சந்ததி கிறிஸ்து என்று அவர் பதிவிடுகிறார். அப்போ தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தமானது, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமானது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்குள்ளேதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தேவனுடைய திட்டம். இவருக்குள்ளே தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த அடிப்படையில தான் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்புகிறார் என்கிற ஒரு விஷயத்த நான் வேதாமத்துல நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நீங்களும் நானும் மறுபிறப்பு அடைகிறோம். எப்படி ஆபிரகாமுக்கு பிறந்தவர் வந்து உரிமை உள்ள பிள்ளை ஈசாக்கு அப்படின்னு பார்க்கிறோம், ஈசாக்கு பிறந்த யாக்கோபு எப்படி உரிமை உள்ள பிள்ளை என்று நாம கவனிக்கிறோமோ, அப்படி போல யாக்கோபின் மூலியமாய் உண்டாகக்கூடிய அந்த சந்ததியிலிருந்து அதே தொடர்களிலிருந்து நேரடியாக ஆபிரகாம் இடத்திலேயே அந்த வாக்கு தத்தத்தின்படியாக பிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. எப்படி ஈசாக்குக்கு அந்த உரிமை இருக்கிறதோ, எப்படி யாக்கோபுக்கு அந்த உரிமை இருக்கிறதோ, அப்படி போல கிறிஸ்துவுக்கு அந்த உரிமை மிக அதிகமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நாம கிறிஸ்துவுக்கு உள்ள பிறக்கிறோம், அதனால அந்த உரிமை இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துக்கு உள்ளாக நாம் பிறக்கிறோம், அதனால அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இந்த நாளுடைய ஆலோசனையாக நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அது வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு
அப்படி வருகிறது என்கிற வார்த்தையை சொல்றாரு. சாதாரணமாவே நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு இருக்கிறோம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு. எப்படி ஒரு விசுவாசத்தின் தந்தை? அது இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் இந்த சந்ததி வாக்குத்தத்தத்துல வந்ததுனால இப்ப இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் உடையவர்களாய் நாம் மாறும்போது இந்த விசுவாச அடிப்படையில தான் அந்த ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் மாறுகிறார். அப்போ எப்படி அவருடைய விசுவாசம் அது நீதியாய் எண்ணப்பட்டதோ அதே மேல கிறிஸ்து மேல வைக்கிறதான நம்முடைய விசுவாசமும் நீதியா எண்ணப்படுகிறது. நம்ம அப்ப அங்க நேரடியா கொண்டு போய் எங்க சேர்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட நம்ம சேர்க்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில சொல்றாரு, இந்த சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறதா இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்த பார்க்கும். இதே ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் அது எப்படி கிடைச்சதுங்களா? விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே அது கிடைச்சது. அப்படி போல பரம கானானுக்குள் போக வேண்டும், அல்லது நீங்க வர முடியும், உனக்காக ஒரு இடத்துல நான் ஆயத்தம் பண்றேன், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருங்க என்கிற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இது நம்முடைய கிரியினாலே நமக்கு கிடைக்கல. எப்படி ஆபிரகாமுடைய அந்த சந்ததிகளுக்கு விசுவாசத்தினால் கிடைத்ததோ அப்படி போல அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினாலே இது நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் நம்முடைய விசுவாசம் நீதியை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது என்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பதிவு செய்கிறதை நம்மளால கவனிக்க முடிகிறது. தொடர்ந்து நாம் கலாத்தியர் புத்தகத்துல நாம் கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 8வது வேத வாக்கியங்களை நாம் பார்க்கும்போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அவர் முன்னறிவித்தார். என்னென்ன வார்த்தைகளை அங்க லிங்க் பண்றாரு பாருங்க. முதல்ல பார்த்தோம், ஆபிரகாமுடைய மூலமாய் வரக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டுன்னு பார்த்தோம். ஆபிரகாம் மூலமா நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானானா, நம்மளும் அதே மாதிரி ஆகுறோம். அவன் சிநேகிதனானா, நாமளும் அதே மாதிரி ஆகுறோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அதாவது முன்னதாக அது கண்டு அவனுக்கு அது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நாம் அடைவதற்கு நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்ப எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி நேரடியாய் கொண்டு போய் நம்மை ஆபிரகாமோடு சேர்த்து உரிமை உள்ள அதிகாரம் உள்ள தேவனுடைய பிள்ளையாய் அந்த சந்ததியில வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்படியாக அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறாரு. இததான் வேத வாக்கியத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் புத்தகம் 1:12 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கும், அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஏதோ வேத வாக்கியம் சொல்லுகிறது, நம்ம எல்லாம் அதை பார்த்தீங்கன்னா சுவீகார புத்திரராக நம்ம எடுத்ததுனால தத்து பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டு, உண்மை என்னன்னா நாம் நேரடியாய் வாக்கு தத்துவத்தின்படியாக பிறந்த சந்ததி தேவனுடைய பிள்ளைகள். அந்த உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். உன்னதத்துக்கு ஏறும்படியான அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த கட்டப்படுகிற அந்த வீட்டுல உரிமையோடு சேரும்படியான அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கு. இந்த சிலாக்கியத்தை அவர் நமக்கு தருவதற்கு எவ்வளவு பெரிய காரியங்களை எடுத்துக்கொண்டார் நம்முடைய பிதாவாகி தேவன் என்பதை நாம் கவனித்து பார்த்தால் உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். தேவன் அதுல கொஞ்சம் கூட அசந்திருக்கவில்லை. தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் அவர் அசந்திருக்கவே இல்லை. அவர் நித்திரையா இருக்கவே இல்லை. அதை சாதாரணமா விடவும் இல்லை. அந்த அளவுக்கு அதை சரியானதாக நேர்த்தியாக அதை செய்து முடித்து இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகுது. நாம் இழப்பதற்கு நம்முடைய வரட்டு கௌரவங்களோ, நம்முடைய வீண் பிடிவாதங்களோ, நம்முடைய தவறான நடக்க சரியான முறைகளும், விசுவாசம் இல்லாத சூழ்நிலைகளையும் நாம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதே பெரிதா நாம் நினைச்சு பரலோகத்தை இழக்கும்படியான சூழ்நிலையை ஒருவேளை நாம் கடந்து போய்விடுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பாக்கியத்தை நாம் பெறல. அதனால இதனுடைய அருமை நமக்கு தெரியல. இதற்காக நாம சிரமப்படல, அதனால இதனுடைய அருமை நமக்கு தெரியல. ஆனால் தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை பாடுபட செய்து அவருடைய அக்கிரமக்காரர்களுடைய கையில ஒப்பு கொடுத்து விதமாய் அவர் வாதிக்கப்பட்டு அவருடைய மரணத்தினுடைய சிந்தின ரத்தத்தினாலே நம்மை அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்கிற விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அவர் மேல் விழுந்த ஒவ்வொரு அடியும் அது நம்மேல் விழ வேண்டிய அடிகள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதை இழந்து போக மாட்டோம். ஜாக்கிரதையா இதை பற்றிக்கொள்ளும். தொடர்ந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம்
8வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கணும். நாம் முடிச்சிடலாம். மேலும் அதாவது அவனுக்கு மன்னிக்கணும், சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 16-17 வசனங்களை நாம் கவனிக்கும்போது சொல்றாரு, ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட அந்த ஏசாவை போலும் சீர்கட்டவனாய் இராதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதை இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்காது. அதான் சொல்றாரு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 4ன்னு சொல்லும்போது, ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து இரு பலன்களை அனுபவித்து ஒருவேளை மறுதளித்து போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை புதுப்பிக்கிறது முடியாத காரியம். 10ல சொல்றாரு, இனி வேற ஒரு பலி இல்லை என்ற. நாம் ஒருவேளை விட்டுட்டோம், சபைக்குடி வருகிறத சொல்றாரு 25ல சொல்லும்போது, 29ல சொல்லும்போது சொல்றாரு, இனி வேற ஒரு பலி இனி இராமல் கோபாக்கினை வரும் என்கிறதான அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துனா இருக்கணும் அப்படின்றார். அப்போ சபைக்கூடி வருதல் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு காரணம். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வர வேண்டும். இதுக்கெல்லாம் நிறைய இன்னும் பழைய ஏற்பாட்டினுடைய லிங்க் இருக்குது. இப்படியே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா நீங்களே என்ன ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதனால நம்ம முடிச்சிட்டோம், முடிவுல நாம இருக்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை எழுந்து போகாதீங்க. 17 சொல்றாரு, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று அவன் தள்ளப்பட்டான். இந்த சந்ததிக்குள்ளே நாம் வருவதற்கு தேவன் எவ்வளவு முயற்சிகளை இவர் எடுத்துக்கினாரு கொண்டு வந்து நம்ம சேர்க்கறதுக்கு. ஆனா நீங்களும் நானும் அதற்கு பாத்திரவான்களா இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல தள்ளிடுவாரு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். ஆகாதவன் தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆனால் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அதை தேடியும் தேவனிடத்திலிருந்து அந்த மனமாறுதலை அவன் காணாமல் போய், அப்படி போல நீங்களும் நானும் அந்த நிலையை அடையாதபடிக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சுவீகார புத்திரத்தை தக்க வைத்துக் கொள்வோம். அதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனையின்படியாய் நாம் நடந்து நித்தியத்தை அடைய நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு யோவான் 14ல, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இருக்குதுதான், உங்களுக்காக ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, பொறுமையோட ஒரு வீட்டுல இருக்கிறேன், நீங்களும் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து உங்களை அழைச்சின்னு போவேன்றாரு. அவர் வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி நாம் முயற்சி செய்வோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி. பாண்டிச்சேரி கிறிஸ்டியன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார். தேங்க்யூ. தேவனுடைய வாக்கியத்தை தெளிவாக நமக்கு கொடுத்த அன்பு சகோதரருக்கு KL சபையார் சார்பாக நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலேயும் நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் செல்லுகிறோம். ஆகவே நமக்கு கர்த்தருடைய பந்தியை நடத்தி கொடுக்கும்படியாக தாராபுரத்திலே தேவ பணியை செய்கிற சகோதரர் BM ரவி அவர்களை தாராபுரத்திலே ஊழியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பந்தியை நடத்தி கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இதாவாகி தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே இயேசுவானுடைய மரணத்தை நினைவுறுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அந்த கட்டளையானது நமக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அதே கட்டளை தான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, வாரத்தின் முதல் நாளிலே சீசர்கள் அப்பம் வைக்கும்படி கூடி வந்திருக்கார்கள். 2ஆம் அதிகாரத்துல முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் அப்பம் வைக்கிறதுல உறுதியாய் தரித்திருந்திருக்கார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற நமக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வாரத்தின் முதல் நாளில் இயேசுவின் மரணத்தை நினைவுறுவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு நாம் இப்பொழுது கீழ்ப்படி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவனுடைய மரணத்தை நினைவுறும்படி அப்பம் புசித்து திராட்சரசம் பானம் பண்ணுவது, அது ஏதோ அவருடைய மரணத்தை நினைவுறுகிறோம் ஒரு கடனுக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல. அது நம்முடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்த அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதில் அடங்கி இருக்கிறது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு அது உதவி செய்கிறது. அடுத்தது நித்தியத்துக்கு பரலோகத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போவதற்கு எதுவாகவும் இருக்கிறது. என்றால் பாவத்தில் இருக்கிற மனுஷன் தேவனிடத்துல சேர முடியாது. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லைங்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது அல்லது வாழ்க்கைக்கு இயேசுவனுடைய ரத்தம் நமக்கு தேவைப்பட்டது.
அவர் பரிசுத்தமான சரீரத்தோடு பரிசுத்தமான ரத்தத்தோடு வாழ்ந்து நமக்காக மரித்தார்ன்னு சொல்றார். 26 இது அனைவருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்துகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லியிருக்கார். நாம் பாவ மன்னிப்பு பெறும் பொழுது அங்கே பரிசுத்தமாகிறோம். அந்த பரிசுத்தம் தொடர்ந்து பரிசுத்தமா இருப்பதற்கு வேத வாக்கியங்களை நமக்கு கொடுக்கும். அது கிறிஸ்துவானவர் கொடுத்த உபதேசங்களாக இருக்கு. அப்ப இயேசுடைய பரிசுத்தமான சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தியாகத்தை நாம் நினைவுறுவதுதான் கர்த்தருடைய பந்தி. 1 கொரிந்தியர் 11 படிக்கிற வசனங்களை நாம் ஒவ்வொரு முறை படிக்கிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பெற்று சீசனுக்கு கொடுத்து இதை நீங்கள் வாங்கி பிடிச்சீங்கள் என்று சொன்னார். 24வது வசனத்துல ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி பிடிச்சீங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது அது நமக்கு எதை காண்பிக்கிறதுனால் அவருடைய சரீரம் பலியானது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, தேவ சித்தம் அங்கே நிறைவேறி இருக்கிறது. பிசாசுடைய கிரிகளையும் அவர் ஜெயித்திருக்கார். அதே போல நாமும் பாவங்களை ஜெயிக்க முடியும், பிதாவுக்கு பிரியமானதை செய்யக்கூடும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் என்பதை இதில் நமக்கு சொல்கிறார். 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கை இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுறும்படி செய்கின்றார். இயேசுவின் மரணத்தை நினைவுறும்படியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது கட்டளை. கர்த்தர் ஒருவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவர் பரிசுத்தமான சரீரத்தினாலே நமக்காக கொடுத்த அந்த தியாகத்தை நாம இப்பொழுது நம்ம நினைவுற வேண்டியது இருக்கிறது. ஆக இங்க இருக்கிற அப்பம் இயேசுவின் சரீரமாக இருக்கிறது என்றும், இந்த திராட்சரசம் அவர் நமக்காக கொடுத்த அவருடைய பரிசுத்தமான ரத்தம் என்றும் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த இருதயத்தோடு அந்த சிந்தையோடு